அந்த சண்டை என்னன்றது நான் அப்புறம் சொல்கிறேன். ஆனால் சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு உருட்டுனாரு. யாருன்னா பிக் பாஸ். இந்த உருட்டல் ராணி அரோராவும் நம்ம பிக் பாஸ் உருட்டும் ரெண்டும் கன்ஃபெஷன் ரூமில் உருட்டினாங்க. அப்படி பாச மழையை பிக் பாஸ் பொழிஞ்சாருங்க அரோரா கிட்ட. அவள் வந்து அழுதுட்டு முக்கிட்டு எனக்கு பேசணும் பிக் பாஸ் கூப்பிடுங்க, எப்பயுமே யாராவது டவுனாக இருந்தால் கூப்பிடுங்க பிக் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. அவர் கூப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் உள்ளே போவாங்க. சம்டைம்ஸ் கூப்பிடுவார், சம்டைம்ஸ் கூப்பிட மாட்டார். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா கன்ஃபெஷன் ரூம் அந்த மெயின் டோர் உள்ளே போய் அங்கே உட்காரத்துக்கு ஒரு இடம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கப்புறம் உள்ள ஒரு டோர் இருக்கும், 2 டோர், அங்கேயே போய் உட்காந்துட்டாங்க. கூப்பிட்ற வரைக்கும் அங்கேயே உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த உள்பக்கம் ரூமுக்கும் போய் உட்காந்துட்டாங்க. அவர் கூப்பிடலாம் இல்லை. ரொம்ப நேரம் கழித்து அவர் கூப்பிடும்போது என்ன அரோரா நாங்கள் கூப்பிட்றதுக்கு முன்னாடியே வந்து உட்காந்துருக்கீங்க இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லும்போது அடிதான் வாங்க குஞ்சுறார். அப்படியே லவ் ஏதோ பண்ணுறாரா என்னன்னு தெரில அரோராவை. ஏன் அரோராவுக்கு மட்டும் இவ்வளோ ஸ்பெஷல் அட்டென்ஷன் அது கேம்லன்னு எனக்கு புரியவே இல்லை. பிக் பாஸ் மானம் எங்கே? பிக் பாஸ் பேசுனா வந்து யாரும் மதிக்கல மானம் போகுது. பிக் பாஸ்க்கு டிஆர்பி வரல மானம் போகுதுன்னா ஏன் பிக் பாஸ் இப்போல்லாம் உங்களுக்கு மானம் போலே? இது நீங்கள் 1 ஹவரில் காட்டுவீங்களா காட்ட மாட்டிங்களா? எல்லா சேனல்ஸும் பாருங்கள் எப்படி போடுறாங்க. அரோராவை பிக் பாஸ் காதலிக்கிறார், அரோரா வந்து கொஞ்சம் பேசின பிக் பாஸ் அப்படின்னும் போது நீங்கள் உங்கள் மரியாதையை சுத்தமாக விட்டுட்டீங்க. எப்போ நீங்கள் அரோராவை பொத்தி 5 வாரம் கேம் ஆடாதவளை உள்ளே வச்சு கேமுக்காக நான் எனக்கான விஷயங்கள் வந்து நான் எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ வாங்குகிற சம்பளத்துக்கு அந்த எஃபோர்ட் போட்டு சோஷியல் மீடியாவில் எனக்கு எவ்வளோ நெகட்டிவ் வந்தாலும் என்னை என் கேம் எவ்வளோ டர்ட்டின்னு சொன்னாலும் அக்லின்னு சொன்னாலும் என்னை யார் எவ்வளோ நெகட்டிவ் ஷேட் சொன்னாலும் இந்த கேம் நான் ஆட வந்திருக்கேன், அதுக்கு நான் உண்மையாக இருப்பேன்னு ஒரு பொட்டென்ஷியல் போட்ட ஒரு பொண்ணை அரோரான்ற ஒரு 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 ஒன்றுமே ஆடாத ஒரு யூஸ்லெஸ் ஃபெல்லோவை வச்சு நீங்கள் வந்து அந்த பொண்ணை அட்டாக் பண்ணுறதுக்காக அரோரா உள்ளே வச்சு ஒன்று பண்ணுறீங்களா, அதுக்கு அவளை உசுப்பேற்றி விட்றீங்களா அரோராவை? இது ரொம்ப அக்லியாக இருக்குது. அது அந்த அரோரா ஆடுற கேமை விடவும் ஆரோ ஆடுற கேம் அக்லின்னு சொல்கிறத விடவும் உங்கள் கேம் ரொம்ப அக்லியாக இருக்குது பிக் பாஸ். அந்த பொண்ணு வர்றது வந்தோடனே நீங்கள் அப்படியே கொஞ்சிறது என்ன? அடி வாங்க போகிறேன், நான் கூப்பிட்டப்புறம் வந்திருக்கலாம்ல, ஏன் நான் டிஃபன் சாப்பிட வேணாவா, நான் காஃபி குடிக்க வேணாவா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சது என்ன? அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சண்டையில் வந்து கமருதீன்லாம் வந்து சண்டையில் முக்கியமாக என்னென்னா துஷார் வெளில போனதுக்கு நீ தான் காரணம், துஷார் வெளில போனதுக்கு நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி அந்த பாயிண்ட் தான் அவளை அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அதில் அஃபண்ட் ஆகி தான் அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறாள். எனக்கு தெரிஞ்சு நீ அதை சொல்கிற, தெரிஞ்சு அதை சொல்ல, அது ஆரம்பிச்சேன்னா அது வேறு, அது பெரிய சண்டையாக போச்சு, அதை நான் அப்புறம் வரேன். ஆனால் மெயினாக வந்து நின்னது வந்து கமருதீன் வந்து துஷார் வெளில போனதுக்கு நீ தான் காரணம், பிரவீன் வெளில போனதுக்கும் நீ தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அது இது என்னடா நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதுக்கு அவன் ஒரு ரீசன் சொல்கிறான், பிரவீன் வெளில போனப்போ தான் அந்த வாரத்தில் வெறும் சம்பளம் மட்டும் வாங்கிட்டு இந்த வீட்டில் வேலை இருக்கவங்க யார் அப்படின்னு சொல்கிற இடத்துல எல்லாரும் உன்னை சொன்னாங்க அந்த வாரம் அரோரான்னு. அந்த வாரத்தில் தான் பிரவீன் வெளில போனான். அவன் ஒரு ஃப்ரெண்டை எனக்கு வெளில போகும்போது கஷ்டமாக இருந்தானே அவன் சொல்கிறான், அந்த வாரம் நான் நாமினேஷன்லேயே இல்லையே, நான் எப்படி காரணமாக முடியும்னு அவன் சொல்ல வந்தது என்னென்னா, மிக்சர் கண்டென்ட் 5 வாரம் கேம் ஆடாத நீ எல்லாம் உள்ளே இருக்கும்போது நல்ல ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் ஒருத்தன் வெளில போனான் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு வகையில் நீயும் தானே காரணம் அப்படிங்கிற மாதிரி. அதை வந்து